ஜேம்ஸ் என்ற பெயரில் அறியப்படும் புகழ்பெற்ற வங்கதேச ராக் இசைக்கலைஞரான ஃபாரூக் மஹ்பூஸ் அனாம் அந்நாட்டின் ராக் இசையின் குரு என்று கொண்டாடப்படுகிறார். தனது ராக் பாடல்கள் மூலம் தேசத்தின் இசை அடையாளத்தை மீட்டெடுப்பதிலும் தேசிய உணர்வை ஊட்டுவதிலும் ஃபாரூக் முக்கிய பங்காற்றி வருகிறார். 1970களின் பிற்பகுதியில் தனது இசை வாழ்க்கையை தொடங்கியதிலிருந்து நாட்டுப்புற இசையின் ஆன்மீக சாரத்துடன் ஹார்ட் ராக் இசையை கலந்து அனைவரையும் கவரும் வகையில் ஒரு இசைக்கலைஞராக பாடகராக விளங்கி வருகிறார். ஸ்டேஷன் ரோடு மற்றும் ஜெயில் தேஹே போல்ச்சி உட்பட அவரது பல பாடல்கள் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றன. முதலில் ஃபீலிங்ஸ் என்று அழைக்கப்பட்ட நகர் பவுல் இசைக்குழுவின் முன்னணி பாடகரான ஜேம்ஸ் தெற்காசிய இசை உலகத்தின் பீகி பீகி மற்றும் அல்விதா போன்ற திரைப்பட பாடல்கள் மூலம் இந்தியாவிலும் ஒரு பிரபல பாடகராக எல்லை தாண்டிய செல்வாக்குமிக்க கலாச்சார தூதுவராகவும் ஜேம்ஸ் அறியப்படுகிறார். இந்நிலையில் வங்கதேசத்தின் வரலாற்று சிறப்புமிக்க ஃபரித்பூர் ஜிலா பள்ளியின் 185வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் நிறைவு விழாவாக ஜேம்ஸின் இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த இசை நிகழ்ச்சியில் ஜேம்ஸ் மேடைக்கு வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு திடீரென உள்ளே நுழைந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மேடையை நோக்கி செங்கற்களையும் கற்களையும் வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் பள்ளி மாணவர்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். দুপক্ষের মধ্যে জেলা স্কুলের ছাত্ররা কিন্তু দীর্ঘ সময় তারা কন্ট্রোলে রেখেছিল. কিন্তু நூலிழையில் ஜேம்ஸ் உயிர் தப்பிய நிலையில் இசைக்குழு உறுப்பினர்களும் மற்ற கலைஞர்களும் பத்திரமாக காப்பாற்றப்பட்டுள்ளனர். இசை நிகழ்ச்சிக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் முடித்திருந்ததாகவும் திடீர் வன்முறை தாக்குதல்களால் அனைவரும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் ஆண்டு விழா நிகழ்ச்சியின் விளம்பரம் மற்றும் ஊடக துணைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ரஜிபுல் ஹசன் கான் தெரிவித்திருக்கிறார். ஃபரித்பூர் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் இசை நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுவதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் முஸ்தபிசூர் ரஹ்மான் ஷமீம் அறிவித்துள்ளார். அப்பகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட நிலையிலும் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சி வீழ்ச்சி அடைந்ததில் இருந்தே வங்கதேசத்தில் அரசு தொடக்கப் பள்ளிகளில் இசை உடற்பயிற்சி ஆசிரியர்கள் நியமனத்தை எதிர்த்த இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளுக்கு பயந்து அந்த திட்டத்தை முகமது யூனுஸ் அரசு ரத்து செய்துள்ளது. தொடர்ந்து இசை மற்றும் கலாச்சார விழாக்களை நடத்த விடாமல் தடுத்து வருகின்றன. இசைக்கலைஞர்கள் தாக்கப்படுவதும் கலாச்சார நிறுவனங்கள் அழிக்கப்படுவதும் வங்கதேசத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பயங்கரவாத இஸ்லாமிய அமைப்புகளிடமிருந்து நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது என்றாலும் முகமது யூனுஸின் இடைக்கால அரசு இசை கலாச்சாரத்தை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இசைக்கலைஞர்கள் கூறுகின்றனர். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் T Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call